ஏகனே போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய நமது பதிவு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2024 நமது துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலங்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். துலாம் காலபுருஷத்தின் 7வது வீடு, பொது மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே தான் சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இடம். அதே மாதிரி இந்த இடத்துல ராகுவின் நட்சத்திரம் மத்திய பகுதியில் இருக்கும். பொதுவாகவே சல்லாப திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், 3ஆம் இடம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசிகள், அதாவது ஒரு மண்டலத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்றதுல 3வது ராசியாக வரக்கூடியது சல்லாப திரிகோணம்னு சொல்லலாம், அல்லது காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லலாம். அதில் இது ரொம்ப ஸ்பெஷல். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு தான். அப்போ இந்த சல்லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியத சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக சுக்கிரன் எதையும் அனுபவிக்க துடிப்பவன். உடல் ரீதியாக, அதாவது உடல் சுகம், மனச்சுகம், பணச்சுகம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர், அனுபவிக்கிறதுக்கு முயற்சிக்கக்கூடியவர் சுக்கிரன். எதுக்குடா இவ்வளோலாம் வச்சுட்டு இருக்க, அனுபவிச்சு முடியும்னு சொல்கிறவங்க ராகு. அதனால் அந்த மாரகம்னு வச்சாங்க. எதையுமே அளவுக்கு மீறும் பொழுது அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்பாடு. ஆனால் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கை துணை. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கை துணை, சமுதாய மேம்பாடு, சமுதாய நல்லிணக்கம், கூட்டாளிகள், அதே மாதிரி பங்குதாரர்கள், அதே மாதிரி வாடிக்கையாளர்கள், இன்னவிர எல்லாமே, அதாவது நம்மை தவிர எல்லாமே இருக்கக்கூடியது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் வரக்கூடியது இந்த துலாம் ராசி. இதற்கு நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்பவுமே சுக்கிரன் இந்த இடத்துல மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அமைப்பு. இதில் ராகு இருக்கக்கூடியது இன்னும் அபரிமிதமான, அதாவது ஏன் 7ஆம் இடத்துல அந்த ராகுனுடைய நட்சத்திரம் சரியாக உட்காருது அப்படின்னு பார்த்தோம்னா, சமுதாயம் அப்படின்றது பறந்து விரிந்தது. இந்த பறந்து விரிந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்தம் தான் எப்பவுமே ராகு அப்படின்றது பிராடு, அப்நார்மல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் அந்த இடத்துல சுயமாக அந்த சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே பணம், பொருள், இன்பம், நகை, நட்டு, போல்ட்டு அப்படின்ற மாதிரியானது சொல்கிறது, சுகத்தை அனுபவிக்கிறது, சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சுவாதிக்கு லட்சுமி தான் அதிதேவதை. அப்போ இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை 3, 4, ராகுனுடைய நட்சத்திரம் சுவாதி 1, 2, 3, 4. அப்புறம் அடுத்து வரக்கூடிய குரு, அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது விசாகம் 1, 2, 3. அப்போது விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 3 பாதமும், சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடியதில் 4 பாதமும், சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2 பாதமும் சேர்ந்து மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கி இதை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர பாதங்களாக கொண்டு ஜனனம் செய்தவர்கள் துலாம் ராசினியர்கள். ராசி அதிபதி சுக்கிரன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, எதையுமே சமநோக்காக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே வெட்டு 1 துண்டு 2 பேச மாட்டாங்க, 3 தான் பேசுவாங்க. எதையுமே மேலேயும் கிடையாது கீழே கிடையாது, சமமாக பாவிக்கக்கூடிய நபர்கள், எதையுமே சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், யாரையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம், அதே மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே எடை போடக்கூடிய ஒரு மூளை, டக்குன்னு பார்த்த உடனே எடை போட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ராசியை ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம் அது. இந்த துலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அளவுகோல் அப்படின்றது. அப்போ ஒன்றை நிற்கிறது அப்படின்றது தான். எதை பார்த்தா இது எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத துல்லியமாக கணக்கு போடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அப்படின்றதே கொஞ்சம் மேலோங்கிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போ யாரையுமே பார்த்த உடனே எளிதாக கணக்கு போடக்கூடியவர்கள், எளிதாக கணிக்கக்கூடியவர்கள், யாரையும் தன் வசத்தில் இருக்கக்கூடியவர்கள். இன்னுமே சொல்ல போனோம்னா, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது செயற்கையாக அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு கிரகம், சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அப்படின்னா இயற்கை அழகு. சுக்கிரன்
அந்த அழகை வந்து இன்னும் மேலே அழகுபடுத்தணும், மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண வெளிப்பாட்டை கொண்டது. அந்த இடத்துல அதை பூஸ்டப் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடிய சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி தன்னை ஒரு படி மேலே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இதுலேயும் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக பெண்மைத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கடா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெண்மைக்கு ஒரு இலக்கணம், ஒரு கேட்டகரி, ஒரு பேராமீட்டரு, ஒரு ஸ்கேலு, ஒரு அங்க லட்சணம், சாமுத்திரிக லட்சணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சர்வ லட்சணமும் பொருந்திய பெண்கள் அப்படின்னு சொல்ல காரணம், இந்த சுக்கிரன் வந்து அந்த வீட்டிற்கு அதிதேவதை பெண் கிரகம். இந்த சுவாதின்னு சொல்லக்கூடியதற்கு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு. இதுவும் வந்து பெண் கிரகமாக வரும். ஆனால் மிக உயரமானது ராகு, அதாவது மிக வளர்ந்த, அதாவது நெடிய உயரமானது அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு. அப்போ அந்த சுக்கரனுடைய அந்த அங்க லட்சணமும் நெடிது உயர்ந்த ராகுவும் சேரும் பொழுது அந்த சர்வ லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த சர்வ லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பெண்கள்கிட்ட அழகாக இருக்கும். இதுதான் சுவாதி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. இதுக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் போனோம் அப்படின்னா சித்திரை கொஞ்சம் போல்டாக இருப்பாங்க, பெண்மைத்துவம் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் போல்ட்னஸ் இருக்கும், டக்குன்னு அரட்டிடுவாங்க, ஏய் என்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை தான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே உண்டு. அதேமாதிரி இந்த அசுரகுருவும் தேவகுருவும் சேரக்கூடிய அந்த விசாகம் 1, 2, 3 அப்படின்றது வந்து இது ரெண்டுமே வந்து கணங்களில் வந்து சித்திரையும் விசாகம் வந்து ராட்சச கணத்தில் வரும். கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். அப்போ இதெல்லாம் அந்த ராசிக்குள்ளே இருக்குது. அங்கே வந்து அந்த ராசிநாதனே வந்து சுக்கிரன், அவரே மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அமைப்பு. அப்படின்னாலும் இந்த நட்சத்திர பேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுவாதி வந்து அங்கே வந்து நம்பர் 1 பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுதான் அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு இயல்பு. சரி, இந்த நட்சத்திரங்களுக்கு யார் யார் அதிதேவதைகள் அப்படின்றத பார்ப்போம். சித்திரை நட்சத்திரத்திற்கு வந்து விஸ்வகர்மா அதிதேவதை. சுவாதிக்கு வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லுவோம், அஷ்டலட்சுமின்னு கூட சொல்லலாம். ஆனால் லட்சுமி தாயார் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிதேவதை. இங்கே விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நம்ம சுப்பிரமணியர் தான், முருகன், சாட்சாத் முருகனே தான் அங்கே விசாகம் நட்சத்திரத்துக்கு அதிதேவதை. அப்போ நம்ம நட்சத்திர அதிதேவதைகளை வணங்கி வர 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 நமக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்ற பாதைகள் அழகாக வழிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அதிதேவதைகளின் சிறப்பு, அதிதேவதைகளின் வழிபாடு. அப்போது சித்திரை நட்சத்திரக்காரங்களை வந்து விஸ்வகர்மாவை வழிபடுவதும், சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்கனவே அது வெள்ளிக்கிழமைனாலே லட்சுமின்னு தான் சொல்லுவோம். அப்போ சாயந்தர நேரங்களில் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றக்கூடியது, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து சாயந்தரம் ஒரு விளக்கேற்றி வைங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டை பராமரிப்பில் சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய உள்ள தூய்மை, உடை தூய்மை எல்லாமே தூய்மையாக இருக்கணும். அன்றைக்கின்னு பார்த்தா எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும் பூரா. இந்த மாதிரியான பளிச்சுன்னு இருக்கிறதுல எந்த மாதிரி பளிச்சுருக்குன்னா, ஒரு தீபம் போட்டால் பளிச்சுன்னு இருக்கு வீடு. நிறைய தீபங்களை போட்டு தீபங்களை எரிய விட்டு அதில் ஒரு வீட்டை வந்து ஜாஜ்வல்யமாக வச்சுருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அந்த நடு மத்தியில் இருக்கக்கூடிய சுவாதியினுடைய வேலை தான் இதெல்லாம். அப்போ இந்த இடத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை கெடு கிரகமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதே காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடத்துலையும் இருக்குது. அதே சமுதாய பரிபாலனத்தையும் கொடுக்குது, சமுதாய அந்தஸ்தையும் கொடுக்குது, சமுதாய விஸ்தீர்ணத்தையும் கொடுக்குது. இதுதான் ராகுனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ எந்த இடத்துல எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் எங்கே உட்காந்துருக்கோ அதை பொறுத்து அந்த கிரகம் மாறி அதனுடைய வாயிலாக செயல்படக்கூடிய கிரக குணநலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த ஒரு கிரகத்தையுமே வந்து கெடுகிரகமாகவும் எடுத்துக்க முடியாது, எந்த ஒரு கிரகத்தையுமே வந்து சுபகிரகமாகவும் எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல ராகு இஸ் அ சூப்பர் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். அது எப்பவுமே எங்கேயா வந்து பிளானட் அப்படின்னு சொல்கிறேன், நானே சொல்லியிருக்கேன், அது கிரகமே கிடையாது, அது வெறும் நிழல் அப்படின்னு. ஆனால் அந்த மாயை அப்படின்றது வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடத்துல வந்து அந்த மாயை அமரக்கூடிய இடம், மாயை அமர்ந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தத்தை குறிக்கக்கூடியது. இங்கே தான் ஒரு மனிதன் வாழக்கூடியது, இங்கே தான் ஒரு மனிதன் ஜீவிக்கக்கூடியது. இந்த இடம் தான் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இங்கே தான் வந்து உயிர்கள் ஜெனிக்கக்கூடிய இடம். இங்கே தான் சூரியன் நீச்சம். இதுதான் காலபுருஷ தத்துவத்தின் ஒரு வித்தியாசமான அபூர்வம். உயிரை கொடுக்கக்கூடியவன், உயிர்த்துவத்தை கொடுக்கக்கூடியவன், ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இங்கே வந்து நீச்சம் அடைகிறார். அப்போ இந்த ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சூரியனுடைய நீச்சத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அப்போது
ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இந்த இடத்துல சனியினுடைய உச்சம். இங்கே தான் சூரியன் வந்து அதாவது அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்ததிபதி இங்கே வந்து நீச்சமாகிறார், இங்கே வந்து சரண்டர் ஆகிறார். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இங்கிருந்து உதயமாகிறான். ராகுனுடைய 4ஆம் பாதத்தில் தான் சனியினுடைய பரம உச்சப்பாகை. அதே மாதிரி வந்து ராகுனுடைய 3ஆம் பாதம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் வந்து சூரியனுடைய பரம நீச்சப்பாகை. அப்போ ஒரு பாரம்பரியம் அங்கே இழந்து மறுபாரம்பரியம் அங்கே வந்து உதயமாகுது. இந்த இடம் தான் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசி. உங்கள் ராசியில் தான் உங்களுடைய தலைமுறை, நான் ஏற்கனவே சொன்னேன் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தையின் வம்சாவளியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன் இந்த இடத்துல வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொது மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி. அந்த துலாம் ராசியில் சுவாதி 4ஆம் பாதத்தில் வந்து சனி உச்சம், இந்த இடத்துல சுவாதி 1ல் சூரியன் வந்து நீச்சம். இயற்கையினுடைய தத்துவம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தின் தத்துவார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அழகாக இங்கே பொறிச்சு வச்சிருக்கு. அப்போ உங்களுடைய வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து முடிஞ்சு மீண்டும் புதியதோர் வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் இடம், அதாவது இதற்கு நேர் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிலிருந்து சதய நட்சத்திரம் இருக்கும். இப்போ இந்த அதாவது இந்த திரிகோண ராசிகளில் வரக்கூடிய காமத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த 11ஆம் இடம் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் பொது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் 11ஆம் இடம், அந்த இடத்துல சதய நட்சத்திரம் இருக்குது. அதற்கு நேர் 5ஆம் இடம் பாருங்க திருவாதிரை இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் சுவாதி நட்சத்திரத்தில் ஆன்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சாவழி முடிஞ்சு அதே இடத்துல வந்து ஒரு வம்சாவழி உதயமாகி அந்த வம்சத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த இடம் சுவாதி லக்னமாக அமைஞ்சு சதயத்தில் ஒரு குழந்தை கும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலோ அல்லது வந்து மிதுனத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலோ உங்களுடைய பாரம்பரியமே மீண்டும் ஜனிச்சிருக்கு அப்படின்றதான் இந்த காலபுருஷ தத்துவம் சொல்லக்கூடிய தத்துவார்த்த உண்மை. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது தாத்தா மாதிரியே ஒரு சேஃப் இருக்கும், முக அமைப்பு இருக்கும், அவருடைய உணர்வுகள் இருக்கும், அவருடைய நல்ல எண்ணங்கள் நல்ல நடத்தைகள் அவரை மாதிரியே இருப்பாங்க. துலா லக்னமாக இருந்து கும்பராசியாக இருந்தார், துலா லக்னமாக இருந்து மிதுன ராசியாக இருந்தார். இதுதான் இந்த கால சுற்று அப்படின்னு சொல்ல, அதாவது நம்மளுடைய பரம்பரை சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம பரம்பரையில் யாரோ ஒருத்தர் வந்து முதல்ல வந்து துலா ராசி மிதுன லக்னமாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 தலைமுறை கழித்து அதே துலாம் லக்னமாக கும்பராசியாக பிறக்கும். 10 தலைமுறை கழிச்சு துலா ராசி லக்னமாகவும் மிதுன ராசி ராசியாகவும் வரும். இதுதான் ராகுனுடைய வெளிப்பாடு. அதான் ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். சரி, இப்படிப்பட்ட ஒரு மிக மிக உயரிய யதார்த்தங்களை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம் ராசி. பொதுவாக சமநோக்கு சீர்நோக்கு எதையும் சீர்தூக்கி பார்த்து அந்தஸ்தை அறியக்கூடிய ஆராயக்கூடிய மனிதர்கள் துலாம் ராசி நேயர்கள். அதனால தான் வந்து உங்களுக்கு சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அடையாளம், அந்த ராசியினுடைய அடையாளம் தராசு. ஒரு மனிதன் தராசை பிடிச்ச மாதிரி இருக்கும், அல்லது வெறுமனே தராசு அப்படின்னு சொல்லக்கூடியது எதையுமே. இங்கே தான் கர்மக்காரகன் உச்சமடையக்கூடிய இடம். எல்லா ராசிகள்லையும் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இங்கே தான் வச்சு அவர் வந்து கணக்கெடுத்துட்டு இங்கே தான் போவார். அங்கே தான் ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் இருக்குது. ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய கர்மாக்களை கணக்கெடுக்கக்கூடியவர்கள். அந்த கர்மாவை கணக்கெடுத்து இந்த இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் சனி உச்சமாகும் பொழுது அவர்கிட்ட எல்லா கணக்கையும் ஒப்படைச்சிருவார். அவர் மீண்டும் போயிட்டு உட்காந்து கும்பம் மகரம் கும்ப ராசிகளில் அவர் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே போயிடுவார். இப்பவும் அதே நிலைமையில தான் இருக்கார். அப்போ இந்த இடத்துல 2024ஆவது வருடம் அப்படின்றது வந்து முழுமையாக சனியினுடைய ஆளுமைக்கு வரக்கூடிய எண் அப்படின்றது 8. எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே முடியும். இப்போ சனியும் உட்காந்துருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சொந்த வீடு கும்பமனையில் வந்து அவர் மூலத்திரிகோணம். அப்போ இந்த நேரத்தில் இந்த துலாம் ராசி அப்படின்றது வந்து சனிக்கு நட்பு வீடு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நட்பு வீடு. உங்களுடைய கும்பமனை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆவது ராசியாக வரும். மகர ராசிக்கு வந்து இந்த ராசி 10ஆவது ராசியாக வரும். அப்போ ரெண்டுமே 9, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இந்த சனிக்கு வந்து நீங்கள் 9, 10 வரக்கூடியதுனால யோக ராசியாக இருக்கும். அதனால் எந்த விதத்திலையும் பாதிப்பு வரக்கூடிய அமைப்பு கிடையாது. இருந்தாலும் உங்கள் வீட்டில் உச்சமாகக்கூடிய சனியாகப்பட்டவர் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்றது 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பொதுவாக ராகு கேதுக்கள் மட்டும்தான் அந்த திரிகோண வீடுகளை எடுத்து நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா சனியும் அதை போலவே செயல்படுவார் அப்படின்றத உண்மை.
என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா 1 2 3 4 5 இங்கே என்ன ஸ்டார்ஸ் இருக்கோ, இங்கே வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இந்த ராகுவை போல் சனி செயல்படுவதற்கு மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தேவையில்லை. அவர் அந்த இடத்துல 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துக்கு இதுதான் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் பொது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது. அப்போ இந்த இடத்தை இவர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதே மாதிரி இங்கே இந்த சூரியன் வந்து இங்கே நீச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதனால் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிக கடுமையான ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய சனியாக இருப்பார். 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கியா அதனால் அப்படின்னு சொல்லு, ஏன் போய் சுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான அந்த விளக்கத்தை நம்ம சொல்கிறோம், அது வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தை இவர் பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் இதுவும் 5ஆம் இடம் பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, தன்னை எறிதல், தன்னுடைய பெயர் பிரபலம் அடைதல், காதல், அதையும் சொல்லக்கூடிய இடம். இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது முக்கியமாக சனி தனது சொந்த வீட்டில் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மூலத்திரிகோணம் அடைவது அப்படின்றது சிறப்பான ஒரு அமைப்பு தான். இப்போ இது வரைக்குமே வந்து கடந்த 2.5 வருஷமாக வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு, அதாவது கடந்த 2.5 வருஷம் அப்படிங்கிறது 17/1/2023க்கு முன்னால் வந்து அந்த சனி 4 குடையவனாக இருந்த உங்கள் ராசிக்கு 4 குடையவனாக இருந்தாலும் சுகஸ்தானாதிபதியாக இருந்து சுகபோகங்களை அள்ளித்தருவனாக இருந்தாலும் பழைய வீடு வாங்குறது, பழைய வண்டி வாங்குறது, செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறது, செகண்ட் ஹேண்டில் வீடு வாங்குறது, செகண்ட் ஹேண்டில் சம்சாரம் வாங்குறதுன்னு கேட்டுறாதீங்க. அது வந்து எப்போவுமே இது வந்து அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை தேவையில்லாத அந்நிய உறவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அந்த 4ஆம் இடத்துல இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை எல்லாம் சனி கொடுத்த ஒரு காலம் அப்படியே நிறைவடைஞ்சு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 4க்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு சனி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது 5ஆம் இடத்து சனி பெரிய லெவலில் பாதிக்காது. இருந்தாலும் உங்களுடைய மனோபாவத்தை அறியக்கூடியவன் அவன். அந்த மனோபாவத்தை அறியக்கூடிய இடமும் அது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகனுடைய மனோபாவத்தை இயக்கக்கூடியது, அறியக்கூடியது, சொல்லக்கூடிய பாவம். அப்போ அந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது லேசான ஒரு மனநடுக்கம், ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத விஷயங்களில் வந்து தலையிடுறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த சனி பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதனால் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது கும்பமனையில் தான் உட்காந்துருக்கார். அதனால் அவர் வந்து அவருடைய அது ஸ்திரராசி தான் உட்காந்துருக்கார். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி சரராசியாக இருந்த போதிலும் ஸ்திரராசியில் உட்காந்துருக்கக்கூடிய சனியாகப்பட்டவர் நல்ல ஸ்திரமாக உட்காந்துருக்கிறதுனால இப்போது இந்த நேரத்தில் சிரமங்களை அழிக்கக்கூடிய சனியா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இல்லை. ஆனாலும் நமக்கு இந்த நேரத்தில், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்க வேண்டிய லாப பொருள்களோ பெயரோ புகழோ அந்தஸ்தோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்க செய்வார். அது வந்து கண்டிப்பாக செய்வார். அதுவும் அவர் டிராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2 7 கூடியனுடைய உங்களுடைய ராசிக்கு அந்த சரராசிக்கு பொதுமாரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய சாரத்தில், செவ்வாயினுடைய சாரத்தில் ஜிக்ஸாக்காக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே அந்யோன்யம், கணவன் மனைவி பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை, தன்னை சார்ந்தவர்களோடு பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு பல நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட செய்வார். அப்போ இது எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா தான் அந்த காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடத்து ராசியாக இருப்பினும் பொது பாதகாதிபதியாக இருந்து அந்த பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுடைய மாரகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய சாரத்தில் அவர் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து சதய நட்சத்திரம் போகும்பொழுது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய சனியாக இருப்பார். 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பொதுவாக அப்பா பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பாவக ரீதியாக. அதே மாதிரி வந்து இந்த கிரக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. இது வந்து என்னென்னா மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் தந்தைக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வகையிலும் தான் இந்த சனி உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பை ஒழிய மற்றபடி வந்து உங்களுடைய பிள்ளைக்கும் உங்களுக்கும் வந்து எந்த விதமான கான்ட்ரவர்சியும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அவரது தேக ஆரோக்கியம், அதே மாதிரி அவருடைய வசதி, அதே மாதிரி அவருடைய உங்களோடு உடன்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த சனியினுடைய அமைப்பு. இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது இதுதான் இந்த
நேர்த்தி. அப்போ இவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு நேராக சனி உட்காந்துருக்கிறதுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் தானே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இதுக்கு 7ஆம் இடத்துல சனி உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அப்போ 7ஆம் இடத்தில் 3வது பார்வையை செலுத்தக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் சொசைட்டியில் ஓரளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகணும், வேறு வழியே கிடையாது. எதையுமே நம்மை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். நமக்கு சாதகமல்லாத பாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது உங்களுடைய 7ஆம் இடம். கணவனாயினும் சரி மனைவியாயினும் சரி குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு வேண்டாம். முதல்ல வாய் அடைக்கிட்டோம்னா நல்லது. எண்ணங்கள் இருக்கக்கூடிய எண்ண வெளிப்பாட்டை கூட வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது. டக்குன்னு நினச்சதை நீங்கள் பேசிட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. அப்போ இருந்து ஆரம்பிக்கும், அது எங்கெங்கேயோ போய் கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். அதனால் வந்து சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வந்து எண்ணத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தின் வெளிப்பாடுகளை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அப்படியே வந்து ஸ்கேம் பண்ணிடுங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி நிறுத்திட்டிங்கன்னா பரவாயில்ல. ஹைடு பண்ணி வச்சுட்டு இதை பேசலாமா வேண்டாமா, பேசாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம், விலை அதிகம். பேசிட்டிங்கன்னா அந்த வார்த்தைக்கு விலை என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும், நீங்கள் தான் சிக்கலை மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, யோசித்து பேசுங்க. அந்த 7ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை. மீண்டும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி இங்கே தான். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் சல்லாப ராசி அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சல்லாப இடம் தான். அதாவது வந்து அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம், மூத்த சகோதரம், உயரிய படிப்பு. இப்போல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷனில் ஹையர் ஸ்டடியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லை அப்படின்னா உங்களுடைய 99% உங்களுடைய படிப்பு சால்வேஷனில் வந்தாலும் அந்த 1%ல் நீங்கள் வந்து பின்னால் வரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட அமைப்பு தான் இந்த 5ஆம் இடத்து சனியினுடைய அமர்வு. ஏன்னா அது மூலத்திரிகோணம் போட்டு உட்காந்துருக்காரு, ஜம்முன்னு சம்மணம் போட்டு உட்காந்துருக்காரு. அதனால் இப்போ இந்த நேரத்தில் 2வது திருமணம் செய்பவர்களுக்கு ஏற்ற நேரம். அதே மாதிரி வந்து இந்த மூத்த சகோதரத்தோடு வரக்கூடிய பிணக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக. அதே மாதிரி தன்னை மூத்தவர்களுக்கு அல்லது தனக்கு மூத்தவர்களிடம் சகவாசம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கெடுதலான ஒரு அமைப்பை செய்யக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் 2024 முழுக்குமே இருக்குது. அதனால் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்க வேண்டியது துலாம் ராசி நேயர்களுடைய பொறுப்பு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு பார்வை விழுவுன்னு நினைக்கிறேன். 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துக்கு பார்வை வந்தாச்சு. தனம், குடும்பம், வாக்கு. அதனால் ஏற்கனவே நான் சொன்னேன், வாயை மூடிக்கிங்க, கொஞ்சம் அதை வந்து ஹைடு பண்ணி வச்சு மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொன்னது. இதேமே யோசித்து சிந்திச்சு பேசலை அப்படின்னா 2024 உங்களுக்கு சரியான முறையில் வச்சு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய வச்சுருக்கார் சனி பகவான். 5ஆம் இடத்துல தான் சனி இருக்கார். பொதுவாக அந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 6, 11 இருக்கக்கூடியது சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன், இதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு கோண வீடுகளில் உட்காந்துருக்கு, அதாவது வந்து திரிகோண வீடுகளில் உட்காந்துருக்கக்கூடியது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம். அதனால் வந்து மேக்சிமம் அந்த இடத்த பாதிக்காது. அதற்கு போக மீதி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான வீக்கத்தையும் கொடுக்கும், வீரியத்தையும் கொடுக்கும். ஒரு நேரத்தில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் சிந்தித்து செயல்படுவதும், அதே மாதிரி முகத்தில் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். காது வலி கொடுக்கும், கண்டிப்பாக காதில் வலி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து முட்டிங்காலில் வந்து கொஞ்சம் சிரமம், அதாவது முட்டிங்காலுக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே, கணுக்காலுக்கு மேலே அப்படின்ற மாதிரியான ஒரு இடங்களில் வந்து வேதனைகளையும் வாதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து வயிறு பகுதி இதெல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் அந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய உடல் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அடிக்கடி சோம்பேறித்தனமாக இருக்கிற வாய்ப்பு உண்டு, சோர்வு அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு, நடை தளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நடையில் வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய வாய்ப்புகளும் உண்டு. அதேமாதிரி மூச்சிறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இது எல்லாமே இந்த சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் என்னென்னவோ அதையெல்லாம் தர்றதுக்கு தயங்கவே மாட்டேன். அதனால் கண்டிப்பாக இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஃபுட் எடுத்துக்கிறது வந்து பாரம்பரியமாக நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் என்னவோ அதை மட்டுமே எடுத்துக்கங்க. தேவையில்லாமல் கடைவீதி பக்கம் நீங்கள் அடுத்த எண்ணங்களை இலைவாயை விட்டு, ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ரோட் சைடு ஃபுட்டெல்லாம் வந்து அலைப்பாயும், பார்த்த உடனே கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்லாமேன்னு தோணும். சாப்பிட்டீங்கன்னா அன்னையிலேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கிட்டோம்னா நல்லது. இதுதான் வந்து சனியினுடைய பிரச்சனை.
அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்து சனி அப்படின்றதால பொதுவாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கலச வழிபாடு சூப்பராக இருக்கும். கும்பராசியில் இருக்கிறனால கலச வழிபாடு சூப்பராக இருக்கும். அதுமாதிரி இந்த இடம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹாட்டான இடமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு கணபதி ஹோமமோ அல்லது லக்ஷ்மி ஹோமமோ ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கணபதி ஹோமம் பண்ணிக்கோங்க அல்லது லக்ஷ்மி ஹோமம் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே செஞ்சுக்கிட்டாலும் உத்தமமாக இருக்கும் இந்த சனியினுடைய நிலைப்பாடு. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது 6ஆம் இடம், சொல்லவே வேணாம். நம்ம ஏற்கனவே இந்த 11ஆம் இடத்து சனி பார்த்துட்டு இருக்கார். அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அங்கே வந்து உட்காந்துருக்கார். உங்கள் ராசினாலும் உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு ஜம்முன்னு போட்டு உட்காந்துருக்கார். இந்த 1.5 வருஷத்துக்கு அவருடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதீத தைரியம். இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இது என்னடா இந்த ஜோசியாலும் சும்மா சொல்லிட்டு இருக்கானே அப்படின்றத காட்டிலும் தாண்டி வேறு வழியில் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ராகுனுடைய அமைப்பு. 3, 6, 11 உட்காரக்கூடிய ஒரு அந்த பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக வந்து எந்த கிரகமே பாவ கிரகங்கள் இல்லைங்க, எல்லாமே நல்லது செய்யக்கூடியதான். நீங்கள் நடந்துக்கிறது தான் அதை பாவமாக நினச்சிக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில், கல்வி, அதேமாதிரி வந்து முன்னேற்றம், பகைவர்களை வெல்லக்கூடிய இடம், நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அதை என்ன தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடம். உங்களுடைய வியாபாரத்தில் வந்து லாபம், உங்களுடைய அந்தஸ்தில் லாபம், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இடம், அதே மாதிரி உங்களை உயர்த்தி சொல்லக்கூடிய இடம். என்னடா 6ஆம் பாவத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா, அது ருணரோக சத்துருஸ்தானம் தான். அந்த ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 6ஆம் பாவம். ஆனால் அங்கே தான் சார் அந்த சத்துரு வர்றாரு. அந்த சத்துரு வரக்கூடியது கடன், பகை, நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் எங்கேருந்து வரும்? வாங்கினா தான் வரும். அதே கடனை கொடுக்குறதுக்கும் இருக்கும் இல்லையா சார். ஒரு இடத்துல வந்து வாங்கக்கூடிய இடம் அப்படின்றது வாங்கியாச்சு அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய கட்டாயம் வந்துடுது இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வாங்கக்கூடிய கடன் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக இருக்குது. அது வருது வரல ரெண்டாவது விஷயம். நம்ம கடனை கொடுத்துட்டோன்னா நம்ம கையிலேருந்து வருது, அந்த அவர் கையிலேருந்து நமக்கு திருப்பி வருது வரலைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கும் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அப்போ இந்த இடம் வந்து கடன், பகை, நோய். அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பேரும் கடன் தான், அடுத்தவங்களுக்கு இருந்து வாங்குறதுக்கு பேரும் கடன் தான். அப்போ அந்த கடனை கொடுக்குறோமா அல்லது வாங்குறோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை தான் அந்த 6ஆம் பாவம் நிர்ணயிக்குது. அந்த 6ஆம் பாவத்தை அதிபதி நிர்ணயிக்கிறார். இப்போ அந்த 6ஆம் பாவத்தை அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு உங்களுடைய கிரகத்துக்கு பகை கிரகமாக கூட இருக்கும். அதாவது சுக்கிரனுக்கும் குருவுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நேர் எதிர்மறை, அதாவது எதிர்மாறான ஒரு கோட்பாடுகளை கொண்டவர்கள் 2 பேருமே, சுக்கிரனும் குருவும். ஆனால் அவங்க 2 பேருமே இல்லாமல் வந்து வாழ்க்கை நடக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது ஜோதிடத்தை எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே சிக்கலாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே பார்த்தா கடுமையான பகையாளிகளாக தெரிவாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே இல்லாமல் ஒரு ஜாதகர் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து சரியான முறையில் நடத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த குருவுக்கு 11ஆம் இடத்துல ராகு போய் உட்கார்றது சூப்பரான அமைப்பு. அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கார். நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க சார், நீங்கள் கடன் வாங்கக்கூடிய இடத்துல இல்லை. அதனால் வந்து இந்த 6ஆம் இடத்தில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க, தோற்கக்கூடிய அமைப்பு இல்லை. அதே மாதிரி வந்து எந்த செயலும் எப்பவுமே சாப்பாடு அப்படின்றது வந்து பாரம்பரியமான உணவு முறை அப்படின்றது வந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சொல்லியிருக்கேன். அதேவே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடல் ரீதியாக அந்த ருணமும் ரோகமும் எட்டிப்பாங்க. கேஷுவலாக நீங்கள் மட்டும் கடந்துட்டு போயிடலாம். அந்த 6ஆம் இடத்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அள்ளி தருபவனாக இருக்கிறார், வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு ராகுவாக இருக்கார். அதே மாதிரி எடுத்த காரியத்தை, நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ராகுவாக இருக்கார். பொதுவாக 6ஆம் இடத்து ராகு நன்மையை தரக்கூடிய ராகு. அதுலேயும் உங்கள் ராசிநாதன் அங்கே போய் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ உங்கள் ராசிநாதன் 6ல் போய் உச்சமாகிறார். அப்போ 6ஆம் இடத்துல தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லக்கூடியதை ரகசியமாக உரைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காலபுருஷ தத்துவம். அப்போ அந்த இடத்துல வந்து ராகு வந்து உட்கார்றது அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் அயல் நாடுகளுக்கும் வேலை வாய்ப்பை தேடி, அயல் நாடுகளுக்கு படிப்பை தேடி, அல்லது வேறு எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தனவரவை உயர்த்தி கொள்ள, அதே மாதிரி அதாவது அது எந்த சூழ்நிலையும் தனவரவை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறது மாதிரியான நிலைப்பாட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்பர் 1 நம்பர் 2 பிஸ்னஸ் ஏபி அப்படின்ற மாதிரி அல்லது ஏடி அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏடி பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். நீங்கள் வந்து அதாவது வந்து வழக்குக்கு மாறாக
தொழில் செஞ்சாலும் ஜெயிப்பீங்க. வழக்குக்கு மாறாக பணம் சேர்த்தாலும் அது உங்களுக்கு சேரும். இந்த நேரத்தில் பணம் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பகைமையை வெல்லக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, எதையுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய நேரம் அப்படின்றது, எதையுமே உங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த 2024 ராகுனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ராகு இந்த எல்லா கிரகங்களையும் காட்டிலும் ராகு நன்மையை தரக்கூடிய கிரகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால துலாம் ராசினியர்களுக்கு ராகுவால் வரக்கூடிய எந்த விதமான விபரீத நிகழ்வுகளும் கிடையாது. ஜெயிக்கக்கூடிய ராகுவாக உட்கார்ந்துருக்கார். சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து அவருக்கு நேராக இருக்கக்கூடிய கேது, 12ஆம் இடத்தில் கேது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சனியினுடைய பார்வையால் வரக்கூடிய 10ஆம் பார்வையால் வரக்கூடிய குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதிக்குது இல்லையா? எங்கடா பாதிக்கும் அப்படின்னா, ராகு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான், தொழிலை கொடுக்க தயாராக இருக்கான், லாபத்தை கொடுக்க தயாராக இருக்கான். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை எந்த மாதிரி ஒரு பொசிஷனில், அதாவது மேம்பட்ட மனிதராக ஒரு மாதிரி அடையாளம் காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதராக செய்வதற்கு இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் ராகு அங்கே உட்காந்துருக்கார். ஆனால் கேது தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில், சார் நான் பார்த்தே ஒரு 3 மாதம் ஆச்சு சார், நானும் என் சம்சாரம் 2 பேரும் பேசியே 4 மாதம் ஆச்சு சார், 3 மாதம் ஆச்சு சார் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கெல்லாம் நீங்கள் வருவீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சூழ்நிலை தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒன்று உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், அது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு சிக்கலை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லது மன ரீதியாக ஒரு சில காலம் வந்து நம்ம வந்து பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், காலச்சூழ்நிலை. ஏன்னா காலபுருஷத்துவத்தின் 6ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. இங்கே போய்ட்டு காலபுருஷத்துவத்தின் 12ஆம் இடத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு உட்கார்றது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு. ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெடுக்கக்கூடிய இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, துலாம் ராசி நேயர்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பக்தி மார்க்கத்தில் போகிற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு சாமிக்கு மாலையை போட்டுக்கிட்டு கம்மன் 3 மாதம் 6 மாதம் கம்மன் உட்காந்துட்டிங்கன்னா விரதம் இருந்த மாதிரி ஆகிப்போயுமா? அப்போ விரதம் இருந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த கேது செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இந்த சனி 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் குறுக்கீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகங்கள் சொல்லுது. அதனால் மாலையெல்லாம் போடுங்க, ஒரு 10 நாள் 15 நாள் போடுங்க. 15 நாளுக்கு பின்னால் வந்து உங்களுடைய வயது வரம்பிற்கு தகுந்த மாதிரி அந்த விரதங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நன்மையாக இருக்கும். அதில் வந்து எந்த விதமான கருத்து பேதமும் வேண்டாம். அதில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போய்க்கிறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ இந்த படுக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, இரவில் நித்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது, அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டியோ அல்லது வேறு ஏதோ ஒரு வயிற்று உபாதைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு மாதிரி ஒரு இர்ரெகுலரான ஒரு சிரமமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வுகளை கொடுத்து நித்திரையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து கேது வருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நித்திரை அப்படின்னாலே பொதுவாக யோக நித்திரையும் இருக்குது, சயன நித்திரையும் இருக்குது, படுத்து தூங்குறது இருக்குது, யோக நித்திரையும் இருக்குது. அப்போது ஒரு லைட்டாக ஒரு மெடிடேஷன் போட்டுங்க. படுத்து தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் எதையோ ஒன்று நினச்சிட்டு கம்முன்னு அமைதியாக உட்காந்துருங்க. உங்கள் பெட்டு மேலேயே உட்காரலாம். பெட்டு மேலேயே கிழக்கு முகமாக பார்த்து உட்காரதோ அல்லது வடக்கு முகமாக பார்த்து உட்காரதோ உட்காந்து ஒரு 20 நிமிஷம் ஏதோ ஒரு நாமாவழி அல்லது உங்களுடைய குலதெய்வ நாமாவழி அல்லது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தினுடைய நாமாவழி, கேதுவாக இருக்கிறதால பிள்ளையாருடைய நாமாவளி, அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயர் நாமாவளி, ஐயப்பன் நாமாவளி, இதில் ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய மந்திரம் எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய காயத்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காயத்ரி நீங்கள் எடுத்து ஒரு 4 வரி அல்லது 3 வரிக்குள்ளே வர்ற மாதிரி விநாயகர் காயத்ரி, சாஸ்தா காயத்ரி, ஆஞ்சநேயர் காயத்ரி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அல்லது சூரியனுடைய காயத்ரி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இதை எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னால் கண்டிப்பாக தூக்கத்தை கெடுப்பார் கேது. ஒன்று சின்ன வயசு கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா தாம்பத்திய சுகத்தை கெடுப்பார். கொஞ்சம் வயசான எங்களை மாதிரி ஒரு 45-50க்கு மேலே ஆகிப்போச்சு அப்படின்னா இயற்கையாகவே குடும்ப பாரத்தை நினைத்து, ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை வர்றதுனால குடும்ப பாரம், அதே மாதிரி வந்து நம்ம பொருளாதார சூழ்நிலை, அதே மாதிரி நமக்கான ஒரு வாய்ப்புகள் நழுவி போயிட்டுருக்கு அப்படின்றதில் வந்து இந்த கவலையில் அவங்க தூங்க மாட்டாங்க. ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க இந்த கவலையில் தூங்க மாட்டாங்க. இப்போ தான் வந்து புதுமண தம்பதிகள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விரதம் இருக்கிறது அது இது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் வந்து உங்களுக்கான தாம்பத்திய உறவை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அவர் வந்து ஞானம் மோட்சம் சாமியார், அதுக்கான வழிகள் என்னவோ அந்த 12ஆம் இடத்துல உட்காந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார்.
அப்போ எங்கே வெளியே போட அப்படின்னு துரத்தி விடுவார், எங்கே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு போக வேண்டியவர், நைட்டில் 11 மணிக்கு சண்டை கட்டிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கொண்டு வந்து விடுவார். அதனால் நீங்கள் எந்த வயது எந்த தரப்பு வயதாக இருந்தாலும் சரி, சாயந்தரம் படுக்கைக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஒரு மெடிடேஷனை போட்டுக்குங்க, ஒரு காயத்ரி சொல்லிக்குங்க. அந்த மந்திரம் சொல்ல 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 உங்களுக்கு அழகாக தூங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். முடிஞ்சால் பால் சாப்பிடுங்க. நைட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால், அதில் வந்து கசகசா அப்படின்றது ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது இயற்கையாக வந்து ஏலக்காய் 2 தட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா, சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த 12ஆம் இடத்து கேது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய கேதுவாக மாறிடுவார். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2024 பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, படிப்பு, திருமணம், அதே மாதிரி வந்து உங்களுக்கான கல்வி, வேலை, இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இதை எல்லாமே ஜெயிச்சு அழகாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த 1 வருஷத்தை ட்ராவல் பண்ணி வெற்றிகரமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ராகு கை கொடுப்பார். அதனால் ராகுனுடைய வழிபாடு இந்த 2க்குமே வந்து பொதுவான வழிபாடு அப்படின்றது எப்போவுமே நம்ம எல்லா விடியாக்களையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான். காலை 5:30 to 6:30 ஒரு தீபம், அதில் ஒரு வெண்குவளை மலர்கள் ஒரு 4 பூ இருந்துன்னா உங்களுடைய கையால் பறித்து கொண்டு வந்து வச்சு 2 தீபம், 2 அகல் விளக்கு அல்லது 2 காமாட்சி விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை ஏற்றிங்க. அல்லது வெள்ளி குத்து விளக்கோ வெள்ளி விளக்கோ ஏதோ ஒன்று இருந்தனாலும் உங்கள் பூஜை ரூமில் வந்து 2 தீபம் எரியணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சாயந்தரம் நேரம் 5:30 to 6:30 இந்த நேரத்தில் வந்து மந்தாரை மலர் அல்லது அந்தி மந்தாரை மலர் இதை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி துர்க்கை வழிபாடு அப்படின்றது வந்து காமன், அது எல்லாத்துக்குமே காமனாக வரக்கூடியது. பத்ரகாளி வழிபாடு காமனாக வரக்கூடியது. இதில் கேதுவுக்குன்னு சொல்லக்கூடிய தனி பரிகாரமாக சொல்லியிருக்கோம். காயத்ரியில் வந்து விநாயகர் காயத்ரி, சாஸ்தா காயத்ரி, அனுமன் காயத்ரி, சூரியன் காயத்ரி, இந்த காயத்ரி சொல்லிவிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுடைய தூக்கம் வந்து எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு கெடுதலை செய்யாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. அதற்கடுத்து வரக்கூடியவர் உங்களுக்கு 6 கூடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 3 கூடையவரும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு. இவர் வந்து பொதுவாகவே 3, 6 கூடிய கிரகம் தான். உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் மறையிறது அப்படின்னு பொருளாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியவராக இருப்பார். கண்டிப்பாக 8ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு மறைவது அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதாரத்தை கடினமாக முடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பவராக இருப்பார். 8ஆம் இடம் குருனாலே பல்கான பணம், கல்யாணம், குழந்தைகள், நம்மளுடைய மேலோங்கிய குணங்கள், இது எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு குரு. அப்போ இந்த 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய குரு இப்போ ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய சகல யோகம் தானே. பொதுவாக வந்து ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து சந்திரனுக்கு 6, 8, 12 வந்து குரு இருந்தால் அந்த சகட யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பார். இப்போ 8ஆம் இடத்துல அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதான் முதலே சொன்னது கான்ட்ராவர்சியாக இருக்கும். இருந்தாலும் அது இல்லைன்னா வாழ்க்கை வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறது. குரு அப்படின்னாலே பல்க். இப்போ இந்த நேரத்தில் வந்து நகை, பொருள்கள் இதெல்லாம் வந்து அடமானம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார். எப்போது 2024 ஏப்ரலுக்கு மேலே. ஏன்னா இந்த வருஷம் அவர் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். பயிற்சியாகி உங்களுடைய இன்னொரு சுக்கரனுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் போய் உட்கார்றார். 8ஆம் இடத்தில் குரு மறைவு அப்படின்றது வந்து தங்க ஆபரணங்கள், கனமான கடன் வாங்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம், அதாவது தங்க ஆபரணங்கள் கண்டிப்பாக வந்து அடமானத்துக்கு போகும், விற்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. என்ன காரணம், 6ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால விற்கிறதுக்கு விட மாட்டார். பொதுவாகவே ராகு தசையில் சுக்கிர புத்தியோ, ராகு தசையில் குரு புத்தியோ, ராகு சரியான ஒரு இடத்துல வரும்போது, ஏன்னா இந்த நகையெல்லாம் வாங்குற ஒரு குரு, அதை அடமானம் வைக்கிறவர் வந்து ராகு. ஆனால் அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் குரு 8ஆம் இடத்துல வரைகிறதுனால இந்த அடமானத்துக்கு கண்டிப்பாக நகையெல்லாம் போகும். இருந்தாலும் அதை மீட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தேவைக்கு கண்டிப்பாக வேணும், இதை வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் நீங்கள் அதை வைக்கலாம். அதேமாதிரி கனமான கடனும் கிடைக்கும். கனபணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பல்க் அமௌண்ட் உங்களுடைய வருமானம் அல்லது உங்களுடைய ரொட்டேஷன், உங்களுடைய தொழில், உங்களுடைய பிஸ்னஸ் அடிப்படையில் எவ்வளவு நீங்கள் கடன் வாங்க முடியுமோ அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ரொட்டேஷனை கட்ட முடியுமாங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை. இருந்தாலும்
இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு சாதகமான நிலையிலே சனி ராகுக்கள் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமாக நீங்கள் வாங்கலாம், வாங்கி பிஸ்னஸில் போடலாம், நல்ல லாபம் சம்பாதிக்கலாம், நல்ல முறையில் பிஸ்னஸை மேம்படுத்தலாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த 2024 சாதகமல்லாத இடத்துல குரு உட்காந்துருந்தாலும், சாதகமல்லாத இடத்துல சனி உட்காந்துருந்தாலும், ராகு நல்ல இடத்துல உட்காந்துருக்கனால தொழில் ரீதியாக உங்களை முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ராகு தயங்கவே மாட்டார் அப்படின்றது அடிச்சே சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் இறங்கி அடிக்கலாம் பிஸ்னஸில். அடுத்து இவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருனுடைய பார்வை உங்களுக்கு 12ஆம் இடம். குரு கேது காம்பினேஷன் எப்போவுமே இவர் எதையுமே விரும்பிக்கொள்ளாத ஒரு கிரகம். இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். ஆனாலும் இந்த இடத்துல வந்து கேது இருந்து இந்த கேதுவை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக மெடிடேஷன் கண்டிப்பாக வேணும். 12ஆம் இடத்து தூக்கம் கெடும், 12ஆம் இடத்து அயனம் கெடும், 12ஆம் இடத்து சயனம் கெடும், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம் கெடும். அப்போ இந்த தாம்பத்தியத்திற்கான ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் டாக்டரை அனலைஸ் பண்ண வேண்டியது வரும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு இந்த நீர்க்கோர்வை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான அமைப்பில் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது வரும். அதேமாதிரி இந்த பாத குரடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடிக்கடி செருப்பு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், காலை கடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு புதுசாக நீங்கள் ஒரு பிராண்டடாக வாங்கி போட்டுக்கிறது கூட நல்லது. இதெல்லாம் ஏன் வரும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டாம். ஆனால் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால யதார்த்தமாக சொல்கிறது எந்த விதமான தவறும் கிடையாது. அதேமாதிரி 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறது அப்படின்றத வந்து விருத்தி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கேது இருந்து அதை வக்ர கிரகம், அந்த வக்ர கிரகம் இருந்து கெடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இருந்தாலும் மெடிடேஷன் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து குருவினுடைய 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே மீண்டும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பார்க்கக்கூடிய பார்வை நன்மையான ஒரு பார்வையாக இருக்குது. சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வையாக விழுகுது. குருவினுடைய நேர் 7ஆம் பார்வை விழுகிறதுனால ஓரளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பவராக ராகு வந்து இங்கே உட்காந்துருக்கார். பெட்டரோன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகு மட்டும்தான் நல்லதை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கார். அதனால் ராகுவிற்கான பரிகாரம் என்னவோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் உயர்த்தி பிடித்து செஞ்சீங்கன்னா லக்ஷ்மி வழிபாடு, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கான அதிதேவதை லக்ஷ்மி, அஷ்டலட்சுமி வழிபாடாக இருந்தாலும் சரி, நரசிம்மர் அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி வந்து தனித்த லக்ஷ்மியாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, ஒரு படம் வாங்கி நீங்கள் அந்த லக்ஷ்மி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த லக்ஷ்மி தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகுனுடைய நிலைப்பாடு உயர 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 உங்களுடைய வருமானம், தன்னம்பிக்கை, தளர்வில்லாத உழைப்பு, குடும்ப அந்யோன்யம், குடும்ப ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், படிப்பு, வசதி, காரு, எப்பவுமே பயண கிரகம்ன்றது வந்து ராகு அப்படின்றதுனால வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய அள்ளி தருவார். அதனால் குருவினுடைய பார்வை மீண்டும் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வருவது, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறனால கண்டிப்பாக இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் குரு. நீங்கள் ஏன்னா 8ல் குரு மறைகிறார். 8ல் மறையக்கூடிய குரு 2ஆம் பார்வையாக இங்கேயும், அதே மாதிரி அவருடைய 9ஆம் பார்வையாக 4ஆம் இடம். அப்போ வண்டி வாகனங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய விரும்பிய இடமாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தாயாருடைய உடல்நிலை, தாயாருடைய சொத்து பத்துக்கள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. தாயாரோட உடல்நிலை கவனிக்கத்தக்க வேண்டியது அப்படின்றது வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்காது, தெளிவான முறையில் இருக்குது. அதனால் எந்த விதமான வம்பும் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முகத்திலையோ அல்லது வந்து இந்த மாதிரி கண்ணிலையோ பல்லுலையோ ஏதோ ஒரு சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த வருஷம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு மட்டும் அந்த முக ரீதியாக இருக்கக்கூடியது ஸ்பெக்கு போட்டுக்கிறதுனாலோ அல்லது வேறு ஏதாவது பாதுகாப்பு உபகரணங்கள் அவங்க ஏதாவது போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து கெடுகிரகங்களுடைய பார்வை எதுவும் கிடையாது. ஆனால் தந்தையை பற்றிய கவலை உங்களுக்கு கிடையாது. பிள்ளை ஸ்தானத்தில் தான் வந்து சனி உட்காந்துருக்கார். கொஞ்சம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராவர்சியான ஈகோக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சமாளிச்சுட்டா போதும். குருவிற்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து இந்த 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய குருவிற்கு இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பரிகாரங்களே வந்து உயரிய பரிகாரங்களாக இருக்கும். ஹலோ, அங்கே கூப்பிட்றாங்க, இதுவே உயரிய பரிகாரமாக இருக்கும். அது போக உங்களுக்கு குரு அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய குரு அப்படின்றதுனால இந்த குரு வழிபாடு அப்படின்றது நன்மையை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். எதுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு புது
ஒரு வேலையை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பெரியவங்களை கன்சல்ட் பண்ணிக்கங்க. இதுதான் குருவுக்கான பரிகாரம். வேறு எதுவுமே பெருசாக நீங்கள் மெனக்கெட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இப்போது நமக்கு வந்து ஒரு மூளை வந்து நமக்கு செயல் இல்லை அப்படின்னா, செயல்பாடு இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஐடியாவை நம்ம நிறுத்திக்கிறோம், இன்னொருத்துக்கு நம்ம மூளையை கழட்டி கொடுத்துட்றோம். இதுக்கு என்னப்பா வழி, என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி தெரியல முடியா. அது மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும், எந்த ஒரு செயல் செய்ய போனாலும், ஏதோ ஒரு நீங்கள் ஒரு பயணம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும், நீங்கள் முதல்ல ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வேறு ஏதாவது ஒரு புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுடைய பெரியவங்களை நீங்கள் கேட்டுக்குங்க. அவங்க தான் உங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா குரு அப்படின்றது வந்து இருளை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ உங்களுடைய அனுபவம் போதாமை அப்படின்னாலும், 60 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அறிந்தாலும் 5 பேரை கேளு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த 5 பேரில் ஒருத்தர் தான் வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ அவங்கள நீங்கள் கேட்டுக்குங்க. சார் நான் வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு எப்போவுமே மஞ்சள் நிறத்தில் உட்காந்துருப்பார். அல்லது குரு காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் செலுத்திட்டு வந்தீங்கன்னாலும் சரி, வெறுமனே 3 ரூபா நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் மஞ்சள் நிறத்தில் உட்கார வச்சுருப்பாங்க குருவை. அங்கே நீங்கள் ஒரு 3 ரூபா மஞ்சள் நாணயத்தில் கட்டி நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு காணிக்கை வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கனாலே இந்த பண குறைபாடு, பண தட்டுப்பாடு, இந்த நகைகளெல்லாம் பேங்க்கு போகிறது அப்படின்னு. ஏன்னா 8ஆம் இடமே வந்து மான அவமானம், திடீர் சிரமம், கஷ்டம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல போயிட்டு இந்த குரு உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு கிராமில் அல்லது 2 கிராமில் அந்த மகாலட்சுமி காயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மகாலட்சுமி காயின் நீங்கள் எடுத்து ஸ்ரீ சக்கரம் ஒன்று நீங்கள் விலைக்கு வாங்கி அதில் அந்த காயினை வச்சு, அந்த காயினுக்கு முன்னால் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டீங்க அப்படின்னா, சாயந்தர நேரம் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டீங்க. ஏற்கனவே ராகு கேதுக்கு வந்து 2 தீபம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இது வேணால் அந்த உப்பு, கடல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த கடல் உப்பு மேலே ஒரு தீபம், 4-5 பூக்களை வச்சு அதில் ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு தீபத்தை வச்சு நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்கனாலும் நல்லது. அல்லது உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தாலும், இந்த வலம்புரி சங்கும் மகாலட்சுமியின் அவதாரமே. அப்போ அந்த வலம்புரி சங்கு வந்து கடல் உப்பு மேலே எடுத்து வச்சுட்டு அந்த வலம்புரி சங்கில் வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலும் நல்லது. அல்லது இந்த 1 ரூபா, அதாவது இந்த 1 கிராம் காயின் வந்து அந்த எப்போவுமே அதில் லக்ஷ்மி காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி காயின் வாங்கி ஸ்ரீ சக்கரம் மேலே வச்சு, அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு முன்னால் இந்த உப்பு மேலே ஒரு தீபமோ அல்லது உப்பு மேலே சங்கு வச்சு அதில் ஒரு தீபமோ ஏற்றி மனதார ஒரு வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இது வந்து குருவிற்கு, இந்த அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய குருவிற்கு அழகாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. வணக்கம்.